நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா பாரு, இந்த பட்டாசு வெடிக்க கூட இப்படி பயப்படுறாங்க. என்னங்க, நம்ம சேதுக்கு இந்த சட்டை நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. இந்தாங்க அத்தை. மாமா சாப்பிடுங்க மாமா. பாத்துமா பாத்து வா. ஒண்ணு இல்லம்மா, அழாத. என்னாச்சு இவளுக்கு? காஃபி பாத்து குடி. ஏய், இப்படி வரா. அழாதடி, ஒண்ணும் இல்ல. என்ன அழுது? சம்பந்தே, என்னாச்சு? எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். திவ்யா செல்ல திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என் கூட விளையாட வேணா, யாரும் வரல. டீ கூட விளையாடுறீங்க. நல்ல நாளோ அதுவுமா? என்ன அபசகுணமா தீ பிடிச்சிருக்கு? அதுவும் நம்ம வீட்டுல எப்படி நடக்கணும்? சம்பந்தி, திவ்யா ரொம்ப பயந்து போயிருக்கா. நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம். வரேன் சம்பந்தி. வாங்க. வரேன் மாப்பிள்ள. போயிட்டு வரேன் சம்பந்தி. வரேன் மாப்பிள்ள. பத்திரமா போ. போயிட்டு வரேன். வேணி, நல்ல காயா பார்த்து எடுத்து போடு. நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்க பாட்டி. என்ன அண்ணாச்சி, காய் எல்லாம் இம்புட்டு பழசா இருக்கு? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தக்காளியை பாரு, ஊட்டியிலிருந்து நேரா வந்திருக்கு. ஊட்டியிலிருந்து 40 ரூபா தான். கத்திரிக்காய் பாரு, கிலோ 25 ரூபா தான். அப்புறம் வெங்காயம் 35, புடலங்காய் 15. அப்புறம் போதும் போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன சும்மா அடுக்கிட்டே போறிய? இம்புட்டு விலையா? இதுக்கு கறி மீனே வாங்கி தின்றலாம்ல. நாங்கெல்லாம் நான் வெஜிடேரியன். நாங்களோ நான் வெஜிடேரியன் தான். அவ்வளவு சத்தம் போட்டோம் திரும்ப நீங்க வந்துட்டியா? என்ன திமிரு உனக்கு? நீங்க என்ன திட்டினது, சத்தம் போட்டது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். எங்க வீட்லயே எல்லாரும் வெஜிடேரியன் தான். ஆனா எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வீட்டுல விரதம் சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் கட்டுன்னு கட்டிடுவேன். நான் கூட பெரிய ஹோட்டலுக்கு போய் எங்க அப்பாவோட கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மீன், எறா எல்லாத்தையும் சாப்பிடுவேன். எங்க அப்பா நான் கேட்டது எல்லாத்தையும் வயிறு நிறைய வாங்கி கொடுப்பாங்க.
என்ன பண்றது? சைவம் சாப்பிடுறவங்க வீட்ல நான் மருமகளா வந்து வாச்சிட்டேன். என்ன பண்றது? அவங்க சாப்பிடுற காய்கறியை தான் நானும் சாப்பிடணும். இதுல எங்க போய் நான் மீன், சிக்கனு, மட்டனு எல்லாத்தையும் சாப்பிடுறது? எங்க வீட்ல எப்படி எல்லாருமே சைவமா இருக்காங்களோ அதே மாதிரி உங்க வீட்லயும் எல்லாரும் சைவமா இருக்காங்க. என் அரவிந்த் மாமா என்கிட்ட சொல்லிருக்காங்க, நல்ல விதமா அவரோட கை கால் எல்லாம் குணமாயிடுச்சுன்னா நான் என்னென்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறேனோ அது எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீ தான் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணி வீல் சேர்ல உட்கார வச்சிட்டியே. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பலமுறை மன்னிப்பு கேட்டேன். இப்போவும் கேட்குறேன். அந்த ஆக்சிடென்ட் எதிர்பாராம நடந்து போச்சு. மறுபடியும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என் கூட வரதுன்னா சொல்லுங்க, நான் ஹோட்டல் கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய நான்வெஜ் எல்லாமே வாங்கி தரேன். நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நான் உன் கூட வரதுக்கு தான் எங்க வீட்ல யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யாருக்கும் தெரியாம உங்களை கூட்டிட்டு போறது என் பொறுப்பு. சாப்பிட போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்போ நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்போ கிளம்புறேன். சரி சரி, இம்புட்டு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலையா? நான் பார்க்க வந்தது உங்களை மட்டும்தான். பார்த்துட்டேன், கிளம்புறேன். சம்பந்திங்கிற முறையில திவ்யாவுக்கு என்ன சீர் செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம். அதான் முறை. ஏங்க, அவங்களுக்கு நாம எதுக்கு இங்க சீர் செய்யணும்? அவங்க தான் எஸ்பி வீட்ல சம்மந்தம் வச்சுக்க போறாங்கல்ல. அவங்களுக்கு நம்மளை விட அந்த குடும்பம் தான் பெருசா தெரியுது. அவங்க வீட்ல தான் நம்மள அந்த கல்யாணத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அடி பைத்தியக்காரி, சம்பந்திங்கிற உறவு ரொம்ப பெரிய உறவுடி. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செய்யறதுலதான் அவங்க கௌரவமே அடங்கி இருக்கு. இன்னைக்கு வேணா என்ன ஒதுக்கி வைக்கலாம் அந்த எஸ்பி ஃபேமிலி. ஆனா நான் செய்ய போற சீர்வரிசையை பார்த்து அவங்க அசந்து போகணும். அப்பதான் இந்த செங்கோட யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க பெரிய பொண்ணை கட்டி கொடுத்தாங்கல்ல, நமக்கு என்ன சீர் செஞ்சுட்டாங்க? பந்தல்ல வெறும் கையை தானே வீசிட்டு வந்து நின்னாங்க. ஏய், பேசாம வாய மூடு. திவ்யாவோட கல்யாணத்துக்கு மத்தவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நகை துணிமணி எல்லாம் அனுப்பி வைக்கணும். அதுல எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. நல்ல விதமா அனுப்பி வைக்கணும். அப்பா, நீங்க சொல்றதாப்பா சரி. திவ்யாவுக்கு சிறப்பா செய்யறதுதான் ஒரு வகையில நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்பா, நம்ம யாருன்னு வெயிட்ட காட்டணுப்பா. அப்பதான் நாளைக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும். இந்த பவித்ரா, நீ மேல போமா. முட்டா பைய மாதிரி பேசாதடா. ஒழுங்கா ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பத்துக்க துப்பு இல்ல. இதுல மரியாதை வேணுமா? மரியாதை சி போட போட. மொறைக்கு நான் பாரு மொறப்பு. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. என்ன பெரியவனை சொன்னான்னு கோவிச்சிட்டியா? போடி, போய் சாப்பாடு எடுத்து வை. ஓ ஆமா, எப்ப பார்த்தாலும் இதை ஒண்ணு சொல்லிடுங்க. ஏய், என்ன மொனங்கள? எனக்கு எதை எப்ப செய்யணும்னு தெரியும். யாருக்கு அடுத்து சொல்ல வேணாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. புடவை செக்ஷன் எங்க இருக்கு சார்? மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே சார். ஏய், நீ கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் அறுந்துருச்சுன்னு சொன்னல, அது போகும்போது மாத்திரலாம். எதுக்கு வெட்டியா காசு செலவு பண்ணணும்?
என் நெக்லஸ நானே சரி பண்ணிட்டேன். இப்ப நல்லா தான் இருக்கு. சில நேரத்துல நீயும் கரெக்டா தான் பேசுற. கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய் இங்க பார், இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இதுக்குள்ள நிறைய கடைகள் இருக்கு, ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. உனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் வாங்கி தரேன். பணத்தை பத்தி கவலையே படாத, சரியா? ஒன்னும் வாங்க வேணாம். போதும் போதுன்ற அளவுக்கு வீட்லயே எல்லாம் இருக்கு. நீ வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட போறதில்ல. எனக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேலையாவது எடுத்துக்கோ, சரியா? வா போ. அண்ணே வாங்க சார். காஸ்ட்லியா நல்ல புடவையா ஒன்று எடுங்க. பார்க்கலாம் சார். சரி, நான் பாத்துட்டு இருக்கேன். நீ கீழே போய் உனக்கு வேணும்ன்றத பாத்துட்டு இரு. நிஜமாவே சொல்றேன்? ஆமா போ. சரி. இது இது சுடிதார் இல்ல? ஆமா ஆமா. இத ஓபன் பண்ணி காமிங்க. சார். சாரி. காவ்யா, ஏய் காவ்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் எடுத்து முடிச்சிட்டியா? இல்ல, பிரதீப் ஒரு பொண்ணோட பார்த்தேன். எனக்கு இன்னும் அது சரியா படல தனுஷ். அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதோ தப்பான தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்த உடனே கூட்டிட்டு ஓடிட்டான். அதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். என்ன காவ்யா சொல்ற? ஆளை வெளியே பார்த்தா நல்லவ மாதிரி இருக்கான், உள்ள இவ்வளவு மோசமானவனா இருக்கான். தனுஷ், இது உடனே எங்க வீட்ல சொல்லி ஆகணும். சரி வா போலாம். எங்க போச்சு மீனாட்சி? என் வாட்ச பாத்தியா? உள்ள ரூம்ல ஷெல்ஃப்ல இருக்குங்க. எங்கேயோ. காவ்யா வாமா. வாங்க தம்பி வாமா. உட்காருங்க மாப்ள. ஏன் மாப்ள ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன பண்றது மாமா, ஏதாவது ஒண்ணு நடந்துருது, அதனால மனசு சங்கடப்படுது. சங்கடப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்க மாப்ள. அப்பா, என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. என்னால சொல்லாமலே இருக்க முடியல. என்ன காவ்யா, தயங்காம சொல்லு. அப்பா, நீங்க எஸ்பி சாரோட ஃபேமிலிய நல்லா விசாரிச்சீங்களா? இது நம்ம திவ்யாவோட கல்யாணங்கிறதுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு.
ஏ காவியா, ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? டக்குன்னு விஷயத்த சொல்ல வேண்டியதானே? மாப்பிள்ளை சொல்றதும் கரெக்டு தான். தயங்காம விஷயத்த சொல்லுமா. அப்பா, நம்ம திவ்யாவோட கல்யாணத்தை கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும். எஸ்பி சாரோட குடும்பத்தை பத்தி இன்னும் கூட நல்லா விசாரிச்சு அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி பேசுவோமேப்பா. காவியா, எதனால இப்படி திடீர்னு சொல்ற? ஏன் என்ன பாக்குற? அவங்க தான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. அப்பா, நான் இன்னைக்கு பிரதீப்ப ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு பொண்ணோட பார்த்தேன்ப்பா. இப்ப நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? காவியா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லாம இருக்கிறது சரியில்லை. நானே சொல்லிடுறேன். திவ்யா, நீ கட்டிக்க போற மாப்பிளைய ஒரு பொண்ணோட இன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல உங்க அக்கா பார்த்திருக்கா. அவன் நல்ல பையனா தெரியல. அவன் மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறது? திவ்யா, மாப்பிள்ளை சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனை நம்பி எப்படிமா? அப்பா, இதுக்காக நீங்களே ஏன் பதட்டப்படுறீங்க? இத சாதாரணமா விட்டுற வேண்டியதானே? அவர் ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நான் அன்னைக்கு கூட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கேன்னு. இங்க பார் திவ்யா, நீ சொல்ற மாதிரி அது பிரதீப்போட அண்ணியே கிடையாது. என் கண்ணால நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. பிரதீப் வேற ஒரு பொண்ணோட தான் இருந்தான். இதுதான் நிஜம். அக்கா, நீ சொல்றது தப்புக்கா. பிரதீப் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு, அவர் அன்னி கூட தான் ஷாப்பிங் போனாரா. உன்னை கூட அங்க பார்த்தாரா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை கூட அங்க பார்த்தாரா? உன் கூட பேசணும்னு வந்தப்போ நீ எங்கேயோ போயிட்டியா? இந்த விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. திவ்யா, உங்க அக்கா சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு. ஏன் காவியா, இவ்வளவு தூரம் சொல்றியே, நீ அந்த பொண்ணு முகத்தை நேருக்கு நேரா பாத்தியா? அண்ணா, நான் நேருக்கு நேரா பார்க்கலண்ணே. ஆனா அது நிச்சயமா அவங்க அண்ணி இல்ல. காவியா, அந்த பொண்ணு முகத்தை நீ பார்க்கல? பார்க்கலப்பா. அப்புறம் என்ன, விட்டுற வேண்டியதானே? அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? அவங்க அண்ணி கூட தானே போயிருக்காரு. இங்க பாரு காவியா, மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. உனக்கே அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம சந்தேகம் இருந்தா இந்த விஷயத்தை இதோட விட்டுற வேண்டியதானே? திவ்யா, அக்காவுக்கு பிடிச்ச ரவா லட்டு செஞ்சு வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பொண்ணு பிரதீப்போட அண்ணி இல்லம்மா. கண்டிப்பா வேற பொண்ணுதான். காவியா, மறுபடியும் அதை பத்தி பேச வேணாமா? அம்மா, இந்த சாப்பிடு. எடுத்துக்கம்மா.